ஔவையாரின் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு. அறம் என்றால் நல்ல செயல். செய என்றால் செய்ய. விரும்பு என்றால் ஆசைப்படு. அதற்கு அர்த்தம் நல்ல காரியங்களை செய்ய ஆசைப்பட வேண்டும். நல்ல செயலை விரும்பி செய்யும்போதுதான் அது நமக்கும் மகிழ்ச்சியை தரும், மற்றவர்களுக்கும் உண்மையான பயனை தரும். அதனால்தான் ஔவையார் செய் என்று மட்டும் சொல்லாமல் செய்ய விரும்பு என்றார். ஆறுவது சினம். ஆறுவது என்பது தணிவது அல்லது குறைவது. சினம் என்பது கோபம். அதற்கு அர்த்தம் நம்மிடம் எழும் கோபத்தை வளர்க்காமல் அதை தணிக்க வேண்டும். கோபத்தை அடக்குவதை விட அது தானாகவே ஆறிப்போக விடுவதே சிறந்தது என்பதை ஆறுவது என்ற சொல் உணர்த்துகிறது. இயல்வது கரவேல். இயல்வது நம்மால் முடிந்த உதவி. கரவேல் இல்லை என்று சொல்லாதே. பொருள் நம்மால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் செய்ய வேண்டும். உதவி என்பது பொருளும் பணமும் மட்டும் அல்ல, நம் நேரத்தையும் திறமையையும் பகிர்வதும் கூட இந்த காலத்தில் பெரும் உதவிதான். நம் திறமையால் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த முயல்வதும் இயல்வது கரவேல்தானே. ஈவது விளக்கேல். ஈவது என்பது ஒருவர் செய்யும் தானம் அல்லது உதவி. விளக்கேல் என்றால் தடுக்காதே. பொருள் மற்றவர்களுக்கு ஒருவர் செய்யும் நன்மையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாதே. ஒருவர் ஒரு உதவியை அன்பினாலோ கருணையினாலோ அல்லது மரியாதையின் அடிப்படையில்தான் செய்வார். அவர்களிடம் இதெல்லாம் ஏன் செய்கிற, அவங்க கிட்ட இல்லாமலாயிருக்கும், இதையெல்லாம் தேவையில்லாத வேலை என்று அவர்கள் செய்யும் உதவியை தடுக்கக்கூடாது. உதவி செய்பவரின் நல்லெண்ணத்தை நாம் தடுப்பது சமூகத்தில் அன்பு குறைவதற்கு காரணமாகிவிடும். உடையது விளம்பேல். உடையது என்றால் நம்மிடமுள்ள செல்வம், அறிவு, திறமை அல்லது வலிமை. விளம்பேல் என்றால் பிறர் அறியும்படி தற்பெருமையாக பேசாதே. நம்மிடம் இருக்கும் சிறப்புகளைப் பற்றி நாமே மற்றவர்களிடம் பெருமையாக பேசக்கூடாது. நம்மை பற்றி நாமே புகழ்ந்து பேசும்போது நம்மிடம் அறியாமையும் ஆணவமும் வளரும். இது நம் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். மேலும் அது இல்லாதவர்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மையையோ அல்லது எரிச்சலையோ உண்டாக்கும். ஒருவருடைய சிறப்பை மற்றவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர அவரே சொல்லிக் கொள்வது அழகல்ல. அது அவரது மதிப்பை குறைத்துவிடும். ஊக்கமது கைவிடேல். ஊக்கம் என்பது விடாமுயற்சி, மன உறுதி. கைவிடேல் என்பது எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதே. பொருள் ஒரு செயலை தொடங்கும் போதும் அதை செய்து முடிக்கும் வரை ஏற்படும் தடைகளைக் கண்டு அஞ்சாமல் மன உறுதியை கைவிடாமல் உழைக்க வேண்டும். அறிவு எவ்வளவு இருந்தாலும் ஒருவனுக்கு ஊக்கம் இல்லை என்றால் அவனால் வெற்றி பெற முடியாது. ஊக்கமே ஒருவனை செயல்பட தூண்டும் இயந்திரம். உடல் வலிமையை விட மன வலிமை, அதாவது ஊக்கம்தான் பெரியது. அதுதான் நம்மை இக்கட்டான காலங்களிலும் வழிநடத்தும். எண் எழுத்து இகழேல். எண் என்றால் கணக்கு அல்லது அறிவியல் சார்ந்த அறிவு. எழுத்து என்றால் மொழி, இலக்கணம் மற்றும் இலக்கிய அறிவு. இகழேல் என்றால் அலட்சியம் செய்யாதே, வெறுக்காதே, குறைத்து மதிப்பிடாதே. ஒரு மனிதனுக்கு அவனது 2 கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல வாழ்க்கைக்கு கணக்கும் மொழியும் மிக முக்கியம். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் கணக்கோடு தொடர்புடையது. வியாபாரம், அறிவியல், காலம், தொழில்நுட்பம் என அனைத்திற்கும் அடிப்படை எண்தான். கணக்கு தெரியாதவன் எளிதில் ஏமாற்றப்படுவான். அடுத்து எழுத்து. நம் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் பிறர் சொல்வதை புரிந்து கொள்ளவும் மொழி அவசியம்.
நல்ல இலக்கியங்களை படிப்பதன் மூலமே ஒருவனுக்கு பண்பும் அறமும் வளரும். எனக்கு கணக்கு வராது என்றோ மொழிப்பாடம் போர் அடிக்கிறது என்றோ சொல்லி இவற்றை ஒதுக்கித் தள்ளக்கூடாது. இவை இரண்டும் தான் ஒருவனை முழுமையான அறிஞனாக மாற்றும். ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுப்பது அல்லது உழைக்காமல் ஒருவரிடம் உதவி பெறுவது. இகழ்ச்சி அவமானம் அல்லது கேவலம். உடல் நலம் நன்றாக இருந்தும் உழைக்காமல் மற்றவர்களிடம் உதவி பெற்று வாழ்வது ஒரு மனிதனுக்கு பெருத்த அவமானத்தை தரும். கைகால்கள் நன்றாக இருக்கும் ஒருவன் தன் உழைப்பைக் கொண்டு வாழ வேண்டுமே தவிர அடுத்தவர் தரும் பொருளை எதிர்பார்த்து வாழக்கூடாது. நாம் ஒருவரிடம் ஒன்றை எதிர்பார்க்கும்போது அங்கே நம்முடைய சுதந்திரமும் மரியாதையும் குறைகிறது. மிக இக்கட்டான சூழலில் உதவி பெறுவது தவறில்லை. ஆனால் அதையே பழக்கமாக்கிக் கொண்டு உழைக்காமல் இருப்பதுதான் இகழ்ச்சி. ஐயமிட்டு உண். ஐயம் பிச்சை கேட்டு வருபவர்கள் அல்லது பசியால் வாடுபவர்கள். இட்டு அவர்களுக்கு முதலில் அளித்து உண், பிறகு உண். பசியால் வாடும் ஏழைகளுக்கும் நம்மிடம் உதவி என்று வருபவர்களுக்கும் நம்மால் முடிந்த உணவை அளித்த பின்னரே உண்ண வேண்டும். பசியோடு இருப்பவரை பார்த்தும் நம்மிடம் இருக்கும் உணவை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் மனிதப் பண்பு அங்கே மங்கிவிடுகிறது. ஐயமிட்டு உண் என்பது வெறும் உணவுக்கானது மட்டுமல்ல. ஒருவரிடம் அன்பு, அறிவு, பொருள் என எது அதிகமாக இருந்தாலும் அதை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துவிட்டு பயன்படுத்துவதே சிறந்த வாழ்வு. ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு என்பது உலக நடைமுறைக்கு ஏற்ப நடத்தல், பிறருக்கு உதவி செய்தல், சமூகத்தோடு இணங்கி வாழ்தல். ஒழுகு என்பது அந்த நற்பண்புகளை கடைப்பிடித்து நட. பொருள் உலக நடைமுறைகளை அறிந்து பிறருக்கு உதவும் பண்போடு சமூகத்தோடு ஒத்து வாழ வேண்டும். ஒப்புரவு என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உள்ளன. உலகத்தோடு ஒத்து வாழ்தல், சமூகம் எதை சிறந்த பண்பு என்று கருதுகிறதோ அதன்படி நடப்பது. உதவி செய்தல், பதிலுதவி எதிர்பாராமல் பிறருக்கு நன்மை செய்வது. நாம் ஒரு சமூகமாக வாழும்போது மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்காமல் அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும். ஊர் மக்கள் அனைவரும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது நாமும் அதில் இணைந்து பங்களிக்க வேண்டும். தனி மனிதனாக மட்டும் வாழாமல் ஒரு சமூகத்தின் அங்கமாக பொறுப்போடும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையோடும் வாழ்வதே ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒழியேல். ஓதுவது என்பது படிப்பது, கற்றல், நல்ல நூல்களை தொடர்ந்து வாசித்தல். ஒழியேல் என்பது கைவிடாதே, நிறுத்தாதே. பொருள் நாள்தோறும் நல்ல நூல்களை படிப்பதையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதையும் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அறிவு என்பது ஒரு தேக்கமடைந்த குட்டை போல இருக்கக்கூடாது. அது ஓடும் நதி போல புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்று நாம் கற்றது நாளைக்கு பழையதாகிவிடும். எனவே புதிய தகவல்களை தொடர்ந்து கற்க வேண்டும். அவ்வியம் பேசேல். அவ்வியம் என்றால் பொறாமை. பேசேல் என்றால் பேசாதே. பொருள் பொறாமை கொண்டு மற்றவர்களைப் பற்றி இழிவாகவோ அல்லது புறங்கூறியோ பேசக்கூடாது. அடுத்தவருக்கு இருப்பது எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது முயற்சி. ஆனால் அடுத்தவருக்கு இருப்பது எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், அவருக்கு இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் பொறாமை. அடுத்தவர் வெற்றியை கொண்டாடி பழகினால் பொறாமை நம்மை அண்டாது. அக்கம் சுருக்கேல். அக்கம் என்பது தானியம் அல்லது விற்பனை பொருட்கள். சுருக்கேல் என்பது அளவை குறைக்காதே. பொருள் வியாபாரம் செய்யும்போது அதிக லாபத்திற்காக பொருட்களின் அளவை குறைத்து விற்காதே. சுருக்கமாக சொன்னால் நேர்மையற்ற முறையில் லாபம் ஈட்டாதே. அநியாயமான லாபம் ஒருபோதும் நிலைக்காது. நாம் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ, அதாவது சரியான எடை மற்றும் தரம், அதையே நாமும் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இதன் சாராம்சம்.